எஸ் இனி நாம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா வீடியோல போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எஸ் எல்லாருமே இந்த ஹாப்பி நியூ இயர் அடிக்கிறது தான் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறான். மீதி நாள் அவன் நாசமா போனா எனக்கு என்ன சொல்லி தான் நினைக்கிறீங்க. பட் ஆனா இந்த ஒரு நாளா நினைக்கிறீங்க இல்ல, இதுக்காகவே உங்களை பாராட்டலாம்டா. வாங்கடா வாங்கடா எல்லாம் பாராட்டலாம் வாங்கடா. எஸ் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா கலீம் என்ற ஒரு கும்கி அணை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேசலான் இருக்கோம். எஸ் ஒரு பயங்கரமான ஒரு கும்கி அணை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பேசலான் இருக்கோம். எதுக்காக நான் ஒரு பயங்கரமான கும்கி அணை சொல்றேன்னு சொல்லி நீங்களே கேட்பீங்க, ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு யானை தான் இந்த கலீம் என்ற யானை. அண்ட் அதுவுமே இல்லாம மதம் பிடிச்ச யானைன்னு சொல்லுவாங்கல்ல, அது எதுக்கு சொல்லுவாங்க அதையும் தான் சேர்த்து இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பேசலான் இருக்கோம். எஸ் வீடியோல போறது முன்னாடி திஸ் இஸ் அர்ஜுன் குமார், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நாம எதை பத்தி பேசலாம்னா கும்கி யானைனா என்ன அண்ட் எதுக்காக அந்த கும்கி யானையை யூஸ் பண்ணுவாங்க, இது ரெண்டுத்தை பத்தி நம்ம பேசிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கும்கி யானைனா யானை ஒரு யானையை காட்டுல இருந்து எடுத்துட்டு அந்த யானையை நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப ஏதாவது ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருந்தா அந்த யானையை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த கும்கி யானையை யூஸ் பண்ணுவாங்க. அந்த கும்கி யானை அந்த மதம் பிடிச்ச யானையை கண்ட்ரோல் பண்ண. அண்ட் இன்னொன்னு யானை நிறைய காட்டு யானைகள்லாம் காட்டுல இருந்து இந்த நகரத்துக்குள்ள இருக்க இந்த விவசாய நிலத்தை இந்த பயிர் எல்லாமே நாஸ்தி பண்ணிடும். அண்ட் அந்த யானைகளை மறுபடியுமே காட்டுக்கு துரத்துறதுக்காக இந்த கும்கி யானை யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம மேட்ருக்கு வருவோம். கோயம்புத்தூர் ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல 30 வருஷம் சர்வீஸ்ல பல யானையை முரட்டு யானைகளை பிடிக்கிறதுக்கு ஆகட்டும் அண்ட் இன்னொரு யானையை கட்டுப்படுத்த கண்ட்ரோல் பண்ண உதவுன 57 வயசான தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் கும்கி யானை தான் பட் ஆனா இங்க ஒரு சோகமான விஷயம் யானை இந்த இயர்ல 2023ல இந்த ஒரு யானை ரிட்டையர்மெண்ட் வாங்க போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. எஸ் எனக்கு கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப நாமளும் அதே தான், இப்ப நம்மளோட வயசு ஆக ஆக நம்ம வேலை ஸ்டேட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டுல உட்கார போறோம். அண்ட் அதே மாதிரி தான் இந்த ஒரு யானையுமே இது செய்யற இந்த கும்கின்ற ஒரு வேலையில இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி ஆக போகுது. கேட்கறது கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. ஏன்னா எனக்கு யானைன்னா கொஞ்சம் பிடிக்கும், அதனாலதான். டேய் வேற கும்கி யானைங்களே இல்லையா, அப்படி என்னதானா இந்த கலீம்ன்ற கும்கி யானை பண்ணிருக்குன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா வேற கும்கி யானைங்க இருக்கு. பட் ஆனா அந்த கும்கி யானைங்க எல்லாமே இந்த கலீம்ன்ற கும்கி யானைக்கு ஈக்குவலா வரவே முடியாது. எதுக்காக சொல்றேன்னா இந்த கலீம்ன்ற கும்கி யானை கிட்டத்தட்ட 100 ஆபரேஷன்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு. அந்த 100 ஆபரேஷன்ஸ்மே சக்சஸ் தான். கிட்டத்தட்ட அதாவது உங்களுக்கு புரியாம சொல்லணும்னா 100 காட்டு யானைகளை பிடிச்சி அடக்கி இருக்கு அண்ட் விரட்டி அடிச்சிருக்கு. கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த மதம் பிடிச்ச யானைகளை அடக்கிறதுல இந்த கலீம்ன்ற கும்கி யானை தான் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி சொல்றாங்க. படத்துல எல்லாம் கேள்விப்பட்டுக்கிறேன்டா, இந்த போலீஸ் தான் ஸ்பெஷலிஸ்ட் என்கவுண்டர்லன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் தடவை கேள்விப்படுறேன் இந்த மத யானைகளை அடக்கிறதுலயே இந்த கலீம்ன்ற யானை தான் ஸ்பெஷலிஸ்ட். டேய் இந்த மதம் பிடிச்ச யானைன்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, யானையோட காதுக்கும் அண்ட் கண்ணுக்கும் சென்டர்ல இருக்க வீக்கமான பகுதியில மதம் நீர் வலியும் சொல்லி சொல்றாங்க. இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்குமா. அண்ட் அதனாலதான் யானைக்கு மதம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு 3 மாசம் வரைக்குமே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஒரு யானை ஃபர்ஸ்ட் எங்கதான் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்கன்னா 1972ல சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்ல தான் இந்த ஒரு யானை இருந்திருக்கு. அண்ட் அப்ப அந்த ஒரு யானைக்கு ஒரு 6 வயசு இருந்திருக்குமா. அண்ட் அதுக்கப்புறம் தான் கோலிகமுத்தி எலிபென்ட் கேம்ப், அது கரெக்டா ஸ்பெல் பண்ண வரல, கோலிகமுத்தி எலிபென்ட் கேம்புக்கு இடத்த மாத்துறாங்க இந்த ஒரு யானைக்கு. ஃபாரஸ்ட் சோர்ஸ்ல இந்த கலீம்ன்ற யானை பத்தி என்னென்னலாம் சொல்றாங்க பாருங்க, கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஒரு ஜென்டல் ஜெயண்ட், இன்டெலிஜென்ட், ஒபீடியன்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி ஃபோர்ஸ் மல்டிப்ளேயர் அண்ட் கும்கிஸ்ங்களுக்கு தலைவனா இருப்பான்னு சொல்லி சொல்றாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருப்பாங்க. ஒரு யானை இவ்வளவும் பண்ணுது. இந்த ஒரு கலீம்ன்ற யானை தமிழ்நாட்டுல உயிர் சேதம் அப்புறம் பயிர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் பண்ண காட்டு யானைகளை கட்டுப்படுத்தினதும் இல்லாம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணது இல்லாம வெஸ்ட் பெங்கால், கேரளா, கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி பல ஸ்டேட்ல
பல ஆபரேஷன்ஸ்க்கு இந்த ஒரு யானை கலீம்ன்ற யானை ஹெல்ப் பண்ணிருக்கு. கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அதனாலதான் இன்னைக்கு இந்த ஒரு டாபிக்கா நான் வந்து எடுத்துட்டு வந்தேன். அண்ட் இந்த கலீம்ன்ற யானை நம்ம வந்து இது பார்த்துருப்போம்ல, இந்த கும்கி படத்துல வந்து நம்ம விக்ரம் பிரபு வந்து பார்கே பார்கே பார்கேன்னு கத்தினு பாருல யானை மேல உட்காந்துக்கிட்டு, அதே மாதிரிதான் வந்து இந்த கலீம்ன்ற யானைக்கு மேல வந்து உட்காந்து இருக்கிற பேர் வந்து மணி நினைக்கிறேன். எஸ், அவருக்கும் இந்த யானைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே ஏஜ் தான் சொல்றாங்க. அண்ட் அந்த மணின்ற அவரோட பேர பசங்க வந்து இவரை தாத்தான்னு மட்டும் கூப்பிடாம இந்த ஒரு யானையுமே வந்து தாத்தா தான் சொல்லி கூப்பிடுவாங்களாம். அந்த ஒரு பாண்டிங்கா இந்த யானைக்கும் அண்ட் இவரோட ஃபேமிலிக்குமே வந்து அவ்வளவு க்ளோஸா இருப்பாங்களாம் இந்த யானை கூட. நான் ஒரு ஸ்டோரி ஒன்று கேள்விப்பட்டேன் இந்த கலீம்ன்ற யானை பத்தி. யானை வந்து ஒரு 6 காட்டு யானைங்க வந்து இந்த விவசாயம் பண்ற நிலத்தை வந்து நாஸ்தி பண்ணிட்டு இருந்துச்சா. அண்ட் அதுல ஒரு யானைய வந்து இந்த ஒரு யானை வந்து கட்டுப்படுத்திருச்சான். மீதி இருக்கிற 5 யானைங்க வந்து காட்டுக்குள்ள ஓடிடுச்சான். அண்ட் இன்னொரு கும்கி யானையுமே வந்து பயந்துகிட்டு போயிடுச்சான். இந்த கலீம்ன்ற யானை என்ன பண்ணுச்சுன்னா வந்து, நீ எவ்வளவு தூரம் ஓடுறி நான் பின்னாடியே வரேன்னுட்டு அந்த 5 யானையுமே வந்து காட்டுக்குள்ள நைட் எல்லாம் சுத்தி கண்டுபிடிச்சிச்சு. அண்ட் அந்த 5 யானையுமே வந்து இந்த கலீம்ன்ற யானைய சுத்தி போட்டுருச்சு. அதாவது சுத்து போட்டாங்க. அந்த 5 யானையுமே வந்து இந்த கலீம்ன்ற யானைய வந்து சுத்து போட்டாங்க. அப்ப கூட பயப்படாம இந்த கலீம்ன்ற யானை நடுவுல நின்னுகிட்டு அந்த 5 யானையுமே வந்து சமாளிக்குது. வேற கும்கி யானை இங்க வர வரைக்குமே வந்து இந்த மீதி இருக்கிற 5 காட்டு யானையுமே வந்து சிங்களா நின்னு சமாளிச்சிருக்கு. கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அந்த 5 யானையுமே வந்து இந்த கும்கி யானை அட்டாக் பண்ண, அதாவது இந்த கலீம்ன்ற யானை வந்து அட்டாக் பண்ண வந்திருக்கு. இந்த ஒரு யானை கலீம்ன்ற யானை சிங்களா நின்னு ஜெயிச்சிருக்கு. இப்ப ஏதோ டைலாக் சொல்லுவாங்களே, கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்களா தான் வரும்ன்ற மாதிரி இந்த கலீம்ன்ற யானை சிங்களா நின்னு அந்த 5 காட்டு யானையுமே வந்து சமாளிச்சிருக்கு. கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இது. எஸ், யாரெல்லாம் வந்து இந்த எலிபேண்ட்ஸ்ங்க வந்து லோ பண்ணுவாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். எஸ், இனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு என்ன தேவையான டாபிக் பத்தி ஆகட்டும் உங்களுக்கு வீடியோ நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல பிலீவ் பண்ணுங்க. அந்த வீடியோ நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்றேன். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இனி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போட போற நோட்டிபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுவும் இல்லாம நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு நான் இன்னொரு வித்தியாசமான டாபிக்ல வந்து சந்திக்கிறேன். பை காய்ஸ்.